இது மாதிரி ஆயுஷ் முழுக்கலும் ஒரு நல்ல காரியத்துக்கு போனதில்லை, ஒரு கோவில் பக்கம் போனதில்லை, சத் சங்கத்துக்கு போனதில்லை. அவ்வளோ ஒரு புண்ணியாத்மாவத்தர். ஆனால் நல்ல காசு பணம் இருந்தார். படுக்கையில் படுத்திருந்தார் பெட்டில். இவருக்கு நிறைய குழந்தைகள்லாம். எல்லா குழந்தைகளும் வந்துட்டா ஒரே ஒரு பையன் மட்டும் பாம்பேலேருந்து வரணும், கடைசி பையன். டாக்டர்லாம் சொல்லிட்டா எல்லாரும் வந்துருங்க, அவ்வளோதான், இன்னுமே தேராது, எந்த க்ஷணம் வேணால் போகும் அப்படின்னு. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ சத்சங்கெல்லாம் போய் பாகவதெல்லாம் கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல எண்ணம். அதனால் அப்பா எப்படி வேணால் ஆயுசு முழுக்கல் இருந்துட்டார். இந்த போகிற சமயத்திலான ஏதாவது நாராயணா நாராயணான்னு பகவான் நாம சொல்லி இவர் நல்ல கதியை அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அவள் என்ன பண்ணா, ஒவ்வொருத்தராக வரத்தை இவர் பேர் என்ன சொல்லுப்பா, இவர் பேர் என்ன சொல்லுப்பா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. அப்பப்போ இவர் பேரை கேட்டால் இவருக்கு கோமா வந்துடும். எல்லாரும் அந்தன போனால் கண்ணை துறப்பர். இப்படியே இருந்தது. கடைசி பையன் ஒரு வழியாக வந்தான் அவன் பேர் நாராயணன். இந்த பொண்ணுக்கு ஜபலம். சரி, நாராயணன் வந்துட்டான், இப்போவானும் நாராயணன் இவன் பேரை என்ன புள்ள பேர் ஞாபகம் இல்லாத இருக்குமே அப்பாவுக்கு. அதனால் இவன் பேரை சொன்னாக்க அந்த சமயம் பார்த்து போயிட்டா அஜாமிளன் கிடைச்சாப்புல இவருக்கும் கிடைக்கட்டுமேன்னு இந்த பையன் வந்தோடனே, அப்பா யார் வந்திருக்கான் பாரு, யார் வந்திருக்கான் பாரு அப்படின்னு அவர் எப்படி கண்ணை திறந்து தெரியாது தலையாட்டினார். யார் வந்திருக்கான்னு. யாரு, பேர் என்ன சொல்லு அப்படின்னாவோ. இவன் நிண்டினோன்னு இவ திருப்பி பேர் என்ன, அவன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா, அப்போவான நாராயணான்னு வாயில வராதான்னு அவளுக்கு ஜபலம். அவன் பேர் என்னன்னார். அவர் எப்படியும் முழிச்சு பார்த்தார். இவ தொந்தரவு பண்ணா. கடைசியில் என்ன பண்ண, என் 4வது புள்ள அப்படின்னார். பழம் எடுத்து சேங்காலி ஒரு பரியாசம் பண்ணார். அட பாறையும் பாவிக்கு 4வது புள்ளைங்கிறது ஞாபகம் இருக்கு, ஆனால் நாராயணங்கிற பெயர் மட்டும் ஞாபகம் இல்லை பாரு அப்படின்னு. இதானா அந்த சத் சங்கம் மட்டும், நல்ல பழக்கம் மட்டும் ஆயுசு முழுக்கலும் பழகினாதான் அந்த காலத்தில் வருமோ வராது. ஆழ்வார்கள்லாம் பயப்படுறா. அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானி. போகிற காலத்தில் இனிமே நான் அப்போல படுத்துன்னு ரங்கநாதான்னு ஞாபகம் வரப்போகுது. வாயிலையா வரும், பில்லு என்ன வருமோன்னு தான் பயம் வரும். அப்போ வராதுப்பா. அப்போ பேச முடியுமோ, ஞாபகம் இருக்குமோ, பிரஜ்ஞம் இருக்குமோ, வாயில் வருமோ தெரியாது. அதனால நான் இப்போ எல்லாம் நன்னா நிறைவு இருக்கிறதையே உன்னை ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிடுறேன். நீ என்ன பண்ணு, கருணை உனக்கு இருக்கிறதுனால இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுக்கிறாளோ இல்லையோ, எப்போவோ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கிறதுனால இன்றைக்கே அதை மாதிரி நீ என்ன பண்ணு, நான் இப்போ நினைவோடு இருக்கிறதே உன் பேரை சொன்னதெல்லாம், உன் நாமாவை சொன்னதெல்லாம் நான் சாகர க்ஷணத்தில் சொன்னதா நீ வச்சுக்கோயே, ஓடிவாயேன். அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணையை பள்ளியானி. எப்படி நமக்கு முன்னோர்கள்லாம் வழி காமிச்சிருக்கா பாருங்கள. அதாவது நம்மளை எப்படியும் வீண்பேடக்கூடாதுங்கிறதுல அவள்லாம் ரொம்ப குறியா இருந்திருக்கா. நம்மளை எப்படியானும் கரதை தின்னும் அப்படிங்கிறதுல நாம தான் பிடிவாதமா இருக்கோம். நீங்க என்ன பண்ணினாலும் கதை ஏற மாட்டோம். அதனால நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணார், அந்த கடைசி க்ஷணம் தெரியலன்னு அவர் ஒழிச்சு வச்சாரா, இப்போ அவருக்கும் கண்ணில் மண்ணை தூவலாம். என்ன பண்ணலான்னார், ஆயுசு முழுக்கலும் இதான் கடைசி க்ஷணம்னு பகவான் நாம சொல்லிட்டு வரே நாராயணா நாராயணன்னு. எந்த க்ஷணம் நீ போனாலும் அந்த க்ஷணம் சொன்னதா ஆயிடும். சரி, உடனே கேட்கலாம் சார், அதுக்காக நான் பாட்டுக்கு 100 வயசு இருந்துட்டேன்னா என்ன பண்றது, கடைசியில் 100 வருஷம் சொன்னதுதான் மிச்சம். ஆனால் ரிஷிகள் சொல்றா, அப்படியே நீ பகவான் நாமாவை சொல்லிண்டே இருந்து அந்த க்ஷணம் போனாலும் லாபம், நீ போகாத நிறையா நாள் இருந்தாலும் இன்னும் அக்யூமிலேட் ஆகிடும். அவ்வளவுதான். இது ஒன்றும் வீண் போகிறது இல்லையே. 2 விதத்திலையும் நஷ்டம் உனக்கு இல்லை. நீ நாமாவை சொல்லி நிறையா நாள் இருந்தாலும் சந்தோஷம்தான், இல்லை நாமாவை சொல்லிகிட்டே போனாலும் சந்தோஷம்தான். 2 பண்ணினாலும் உனக்கு 2 கிடைச்சாலும் உனக்கு தான் லாபம். பண்ணு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த போற சமயத்துல நாம அவனை நினைச்சாலே அவனோட கலந்துடுறோம்னா, அவர் நம்மளை நினைச்சார்னா நிச்சயம் கலக்காத வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இங்க இந்த காசி பண்டிதர் அவர் போற சமயத்துல பெரியவா இங்க அவரை நினைக்கிறா அப்படின்னா எப்படி இருக்கான்னு விசாரி அப்படின்னாலே வேற ஒண்ணும் இல்லை. இவாளுக்கு போயின்னு இருக்குன்னு தெரியும்,
அந்த போற சமயத்துல நான் அவரை நினைச்சேங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக அங்க போனா எப்படி இருக்காருன்னு விசாரின்னு. இது எதுக்காகன்னா அப்புறம்தான் தெரியறது. பெரியவா காசிக்கு போயிருக்கட்டே அவர் வந்திருக்கார், பெரியவாளை பார்த்திருக்க, எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு விரதம் வச்சிருந்தார், காசி எல்லையை தாண்டறது இல்லை கடைசி வரைக்கும்னு. அது மாதிரி க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னு பேரு. ஒரு ஊர் இருந்ததுன்னால், ஒரு பெரிய க்ஷேத்திரமா இருந்ததுன்னா அங்க போய் வாசம் பண்ணோம்னா என்ன ஆனாலும் சரி அந்த ஊரை விட்டு தாண்டாத இருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு பேர் க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னு. அவர் அப்படி சங்கல்பம் பண்ணி அங்க இருந்துருக்கார். ஆனா பெரியவா போனதுக்கு அப்புறம் பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வந்துருத்தோம்னார், பெரியவாளோட இருக்கணும்னு ஆசை வந்துருத்தோம். நம்ம இந்த க்ஷேத்திரத்திலேயே வாசம் பண்ணோன்னு சங்கல்பம் பண்ணது போனா கூட பரவாயில்ல, பெரியவா கூட தான் இருக்கும். ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி, அவ்வளவுதான். பெரியவா எங்க இருக்காளோ அதுதான் க்ஷேத்திரம். ஸோ அதனால பெரியவாளோட இருக்கிறது இதை விட வசந்தது அப்படிங்கிறதுனால தன்னோட விரதத்தை பிரேக் பண்ணிட்டு பெரியவாளோட வரத்துக்கு தயாரா இருந்தார். அது பெரியவாள்கிட்ட சொல்றார். அப்ப பெரியவா சொல்றா, கூடாது, யாரா இருந்தாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம்னா, ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணிட்டோம்னா அதுல முக்கியமா இருக்கணும். அதை யாருக்காகவும் நாம அதை விடக்கூடாது. ஏன்னா வார்த்தை தவறுதான் இருக்கிறதுலே பெரிய பாபம். பாபத்திலே பெரிய பாபம் என்னன்னா வார்த்தை தவறுறது. நமக்கு அரிச்சந்திரோபாக்கியானம்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு, சொன்ன சொல் தவறாத இருக்கிறது. நேர்மை நேர்மை அப்படின்னா சொல் தவறாத நேர்மை. நேர்மை அப்படின்னு ஒன்று சொல்லுமே. நேர்மைனா என்னன்னு, மனசு வாக்கு காயம் அப்படிங்கிறோம். மனம் மொழி செயல். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு முதல்ல மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறது. இன்னைக்கு மயிலை பக்த ஜனசபா நடத்துற சப்தாகத்துக்கு போகணும் அப்படின்னா, இது எப்போ நேத்திக்கோ காத்தாலேயோ எங்கேயோ யூடியூபையோ பார்த்து நமக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறது. இது முதல் விதை. இதான் இப்படி மனசுல வந்தோன்னு அது வாயில வார்த்தையா வருது. உடனே சொல்றோம், நான் நீ சாயந்தரம் போறேன், நீனு வருதா இருந்தாவா சொல்லணும் இல்லையா. இது மொழி வார்த்தையா வந்துடுத்து. எனக்கு எண்ணமா வந்தது இப்போ வார்த்தையா வந்துடுத்து. அடுத்தது செயல்ல எங்க வருதுன்னு, நேர எயிட்டாப்புல வந்து உட்காடுறோம், கேட்கறோம், சுண்டலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். சரியா போச்சு, நடந்துடுத்து. இப்போ இந்த சுண்டல் வாங்கிட்டு கேட்டது கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியறது. அதுக்கு முன்னால வாயால பேசினதும் சில பேருக்கு தெரியறது. ஆனா இன்னைக்கு மனசுல நினைச்சது என்ன தவிர வேற யாருக்கான்னு தெரியுமோ? தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்னர், இந்த மனசுல நினைச்சின்றது ஒருத்தருக்கும் தெரியாத நமக்கு மட்டும் தெரியறதுனால வார்த்தையா வரத்தையே மாத்திடலாம், ட்விஸ்ட் பண்ணிடலாம், அங்கேயே மாத்திடுவோம். யாரானு வரேன்னு சொல்லியிருப்பா, வீட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா அவன் வரத்துல இஷ்டம் இருக்காது, வீட்டில் சொல்லிகிட்டே இருப்போம். காலங்காலத்தால காப்பிக்கு அந்த வரேன்னு இருக்கான், அது வந்துடும் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்போம். காலிங் பெல் அடிக்கும், அடிச்சா நேரா அவரே வந்து நிற்பார். வந்தா நமக்கே தோணும், ஐயோ நம்ம சொன்னது காதில் விழுந்திருக்குமோன்னு. உடனே வா வா வா, இப்பதான் உன்னை பத்தி பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தே? தண்ட காப்பிக்கு வந்துடும் சொன்னேன்னு சொல்லுவியா? வாப்பா, இப்பதான்ப்பா உன்னை திட்டிருந்தேன், தண்ட காப்பிக்கு வந்துடும், காப்பி போடுவோன்னு சொன்னேன், நல்ல வேலை வந்துட்ட, ஆயுசு 100, வா குடிச்சிட்டு போ சொல்லுவோமோ? மாட்டோம். உடனே பிளேட்டை மாத்திடுவோம். இப்பதான்ப்பா உன்னை பத்தி பேசிட்டே இருந்தேன். அவன் பாவம் ஏனோ நம்மளை பத்தி ஆஹா ஊகணும் இந்திரன் சந்திரன்னு பேசினேன்னு நினைச்சிட்டு நாளைக்கும் கட்டாயம் உங்க அத்துக்கே காப்பிக்கு வரேன். இப்படிதானே ஏமாத்துறோம் எல்லாரையும். உள்ளுக்குள்ள ஒண்ணு, ஆனா வெளியில ஒண்ணு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாபமா. இது என்ன பண்ணுனர், இப்பேற்பட்டவாளோட டிஸ்டன்ட் ரிலேஷனா கூட ஆயிடப்படாதுன்னு ஒருத்தர் பயப்படுறவர் சாதாரண ஆளு இல்ல, வள்ளலார் பயப்படுற. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அந்த உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளி அதுல அழகா லிஸ்ட் போற, என்ன வேணும் என்ன வேண்டாம். இதை விட கிளியரா ஒருத்தர் சுவாமிக்கு அப்ளிகேஷனே போட முடியாது.
ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எனக்கு உறவுன்னா ரிலேஷன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா யார் இருக்கணும்னு, ஒருமையுடன் உனது திருவடி அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி எப்ப பாரு ஒன்னை தவிர வேற எதுவும் நினைக்காத உன் மனச உன் பாதத்தை உள்ளேயே நினைச்சுட்டு இருக்கிறவாளோட எனக்கும் ஒரு உறவு வேணும்பா. அடுத்தது சொல்ற, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமி வேண்டும். இப்படி உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறனே அவனோட டிஸ்டன்ட் ரிலேஷன் கூட சொல்லக்கூடாது. ஏன்னு இந்த கெட்டது மட்டும் என்ன பண்ணும்னு, துளி எங்கேயோ கிட்டக்க வரத்தையே நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். எங்கேயோ சைனால இருந்தா கொரோனா அங்கேயே இருக்கக்கூடாதோ. எல்லாரும் என்ன பண்ணார், உலகம் முழுக்கல எந்த சாமான எடுத்தாலும் மேட் இன் சைனா மேட் இன் சைனான்னர். இப்ப கொரோனாக்கும் போட்டு மேட் இன் சைனா. ஏதோ அங்க வந்தது அங்கேயோட போகக்கூடாதோன்னர். மற்றதெல்லாம் நடந்ததா, அவ ஏதோ டிசிப்ளினா இருக்கா, அத்தா இருக்கா இத்தா இருக்கா, அதெல்லாம் இங்க வரக்கூடாதோ, வரல. என்ன ஆச்சுன்னர், அங்க வேண்டாது வந்தோன்னு மட்டும் எல்லா இடத்துலயும் ஓடி வந்துடுறது. அதனால கெட்டது எப்பொழுதுமே ஃபாஸ்டா பரவும், உடனே பிடிச்சுக்கும். நல்லதை மட்டும் நீங்க இனிமே 48 வருஷம் இல்லை, இன்னும் 480 வருஷம் மயிலை பக்த ஜனசபா சப்தாகம் பண்ணினாலும் லேசில மயிலாப்பூர்காரெல்லாம் வந்துட மாட்டா. ஏன் நல்லது பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம், ஆனா கெட்டதுன்னா உடனே தொத்தின்னுடும். அதனால்தான் வள்ளலார் பயப்படுறது, வேண்டவே வேண்டாம். அவனுகள்லாம் டிஸ்டன்ட் ரிலேஷனா இருந்தா கூட தடார்னு ஒட்டினுடுவோம், வேண்டாம், இன்ஃபெக்ட் ஆயிடும், கிட்டையே சேர்த்துறாது. அதுதான் இந்த உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில பேசுது, அதுதான் பெரிய தோஷம். அது கூடாதுங்கிறதுக்குத்தான் பெரியவா அவர்கிட்ட அப்படி மனசுல நினைச்சத வாயில பேசணும், வாயில பேசினத்தை கையால செய்யணும். நாம என்ன பண்ணுவோம், முதல்ல வாயில மனசுல நினைச்சத வாயால பேசாத அங்கேயே ட்விஸ்ட் பண்ணிடுவோம். சரி வாயால சொல்றமே அதையானு செய்யுமான்னர், அதுலேயும் காலவாரிடுவோம். கவலையே படாது சார், நான் இருக்கேன் சார், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னர், சமயம் பார்த்து இவர் ஃபோன் பண்ணினா ஆள் இல்லை சொல்லும், காலவாரிடுவார். இப்ப மனசுல நினைச்சத வாயால சொல்ல மாட்டேங்கிறான், வாயால சொன்னதை கையால செய்ய மாட்டேங்கிறான். இப்ப என்ன ஆச்சுன்னர், நேர்மைனா அது 3 ஒரே கோட்ல இருக்கணும். கோடு கழிச்சா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை வாயால சொல்லணும், வாயால என்ன சொல்றேனோ கையால செய்யணும். அது ஸ்ட்ரெயிட் லைனாண்டா அதுக்கு பேர் நேர்மைன்னு பேரு. அது இல்லைன்னா இங்க கீழே இருக்கு மேல இருக்கு இசிஜி மாதிரி இருந்ததுன்னால் டேஞ்சர் தான். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதான் ஞானிகள்லாம் குரு நம்மளை என்ன பண்றாங்க, அதைத்தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றார். இவர் பாவம் அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கேன்னு வாக்கு கொடுத்து இவர் சங்கல்பம் பண்ணின்னு விட்டார். இப்ப பெரியவாளை பார்த்ததுனால பெரியவாளோட இருக்கிற நல்ல காரியம்தான், நல்லதுக்காக கூட நாம வாக்கு தவறக்கூடாது, நேர்மை தவறக்கூடாது. அதனால பெரியவா அவர்கிட்ட சொன்னா, என்னோட இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த சங்கல்பத்தை மீறிண்டு வரக்கூடாது. அதனால நீ பண்ணிண்டதுதான், இங்கேயே இரு, நீ என்னோட இருக்கணும், அவ்வளவுதானே. அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே எப்போதும் என்ன நினைச்சுக்கோ, நான் எப்போதும் ஒன்னையே நினைச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் மனசால ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொன்னா, எப்பவோ 60 வருஷத்துக்கு முன்னால அவர்கிட்ட வாக்கு கொடுத்ததுக்காக இப்போ அவர் போற சமயத்துல தான் இங்க நினைச்சுண்டு தான் சொன்னபடி அவரை எப்பொழுதும் நினைச்சுன்னு தான் இருக்கேங்கிறதுக்கு சாட்சியா யாரோ 3ஆம் மனுஷன் விட்னஸ் வேதாதன்ட்ட அவர் எப்படி இருக்காருன்னு விசாரி. இதான் பெரியவா. நாம அவரை நினைக்கிறது பெருசு இல்லை, அவர் நம்மளை நினைக்கணுமே, அதுன்னா முக்கியம். நாம கபாலியை பார்க்கறது கற்பாம்பாளை பார்க்கறது பெருசு இல்லை, அவா நம்மளை பார்க்கணுமே, அதுன்னா முக்கியம். அப்படித்தான் யாராயிருந்தாலும் நாம நினைக்கிறது முன்ன பின்ன இருந்தாலும் பெரியவா நம்மளை நினைச்சுட்டு இருக்கா. அப்படி நினைக்கிறதுனாலதான் நம்மளை நினைச்சுட்டு இருக்காள். யாரோ காசியில் இருக்க நினைச்சா, இனிமேல் கரம்பக்குடியில் இருக்க நினைச்சா, எங்களுக்கு என்ன சார் எங்களை நினைப்பறா அப்படின்னு நம்மளையும் அவ நினைச்சுட்டு இருக்காங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு இப்ப கூடி இருக்கமே,
இப்படி 2 மணி நேரம் அவரை பற்றி பேசிட்டு இருக்குமே கேட்டுட்டு இருக்குமே, அவர் நினைக்கலன்னா முடியுமா? இந்த கொரோனா பயமுறுத்தல்லையும் 3 நாளாக ஓடின்னு இருக்குன்னா அவர் நினைச்சுட்டு இருக்கார் நம்மளோட இருக்கிறது, நம்மள தன்னோட புகழ பேசுறது கேட்கறதுன்னு. அதனால அவர் நம்மளை நினைச்சுட்டு இருக்கார், அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு சாட்சி என்னென்ன, இப்படி நாம கூடி இருக்கிறதே தான் அதுக்கு அத்தாட்சி.